Hi students, இன்னைக்கு நம்ம relations and function exercise 1.6ல multiple choice question 8th problem பார்க்க போறோம். 8th question, if set of a, 8, 6, b represent an identity function, then the value of a and b are respectively. இப்போ a and b ஓட value என்ன அப்படி நம்ம find பண்ண போறோம். question நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு set value கொடுத்துட்டு identity function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த function வந்து identity function. So a and b value நம்ம find பண்ணணும். First of all, what is an identity function? Identity function அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா identity function if each element of, for example ஒரு set A அப்படின்னு எடுத்துக்கிறோம், each element of set A has same image on itself. okay, இப்போ for example நான் வந்து identity functionக்கு நான் உங்களுக்கு ஒரு arrow diagram represent பண்ணி காட்டுறேன். இப்போ A set element வந்து 1 2 3 4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ identity function அப்படின்னு வரும்போது function எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A to A அப்படின்னு தான் இருக்கும். இப்போ சேம் இமேஜ், இப்போ ஏவோட சேம் இமேஜ் தான் இங்கே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன். ஓகே, அப்போது இங்கே வந்து நீங்கள் ஏ அப்படின்னு போடுறீங்க, ஏ சேம் இமேஜ் தான் இங்கே வந்து வரும். சேம் இமேஜ் ஆன் இட் செல்ஃப், இட்ஸ் அ ஐடென்டி ஃபங்க்ஷன். ஓகே, இதுதான் வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. This is an identity function. So same image வந்து வரதுனால A ஓட value is equal to 8 and B ஓட value is equal to 6. இப்போ set valueல இருக்கிற A value வந்து same image அப்படின்னு சொல்றதுனால A value is equal to 8 and B value is equal to 6. okay, explanation பார்த்தீங்கன்னா questionல வந்து கொடுத்திருக்காங்க. so A value 8, B value வந்து 6. in an identity function each one is the image of itself. okay, so therefore A ஓட value வந்து 8 and B ஓட value வந்து 6. so final answer first option 8,6. now 10th problem பார்க்கலாம். 10th question, if f of x equal to 2x square and g of x equal to 1 by 3x, then நம்ம என்ன find பண்ண போறோம்னா f of g வந்து find பண்ண போறோம். okay, now explanation, f of g equal to f of g of x. இதை எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம், f of g of x. okay, now g of x value already questionல கொடுத்திருக்காங்க, f of 1 by 3x. now f of x ஃபார்மேட்டில் இருக்கு. so f of x வேல்யூவை இங்கனக்குள்ள நம்ம போடணும். f of x வேல்யூ என்னது 2x square. so 2x அப்படிங்கிற இடத்துல 1 by 3x சப்ஸ்டியூட் பண்ணணும். okay, 1 by 3x square. okay, now 1 by 3x square 2 into 1 by 9x square. okay, so final answer will be 2 by 9x square. okay, இப்போ f of g வந்து find பண்ணியாச்சு. f of g equal to 2 by 9x square. okay, now third option is the right answer. okay, now 11th question பார்க்க போறோம். 11th question, if f from a to b is a bijective function and if n of b equal to 7, then n of a is equal to, n of a நம்மளுக்கு இப்போ find பண்ண சொல்லியிருக்காங்க. number of elements in b setக்கு வந்து மொத்தம் 7 elements வந்து இருக்கு. b setல மொத்தம் 7 elements இருக்கு. okay, now bijective function அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த function is a bijective function அப்படின்னு questionலயே கொடுத்திருக்காங்க. so bijective function அப்படின்னா என்ன, it's a both onto and one-to-one function is called a bijective function. okay, since it is a bijective function, so it is a function that have both one-to-one and onto function is a bijective function.
ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ரிப்பீட்டட் வேல்யூஸ், ரிப்பீட் ஆகக்கூடாது வேல்யூஸ் எதுவும், அண்ட் தென் ரேஞ்சஸ் ஈக்குவல்ஸ் டு கோடொமைன். ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே வந்துட்டு நம்மளுக்கு எப்படி, and then onto function have a range is equal to codomain. So 1 to 1 அப்படின்னா நான் ரிப்பீட்டட் வேல்யூஸாக இருக்கும் செட்டில் இருக்கிற வேல்யூஸ், அண்ட் தென் onto function அப்படிங்கிறது வந்து ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால n of a is equal to n of b. So answer 7. Okay, first option is the right answer. Now 12th problem பார்க்கலாம். 12th question, let f and g be two function given by f equal to set of 0, 1, 2, 0, 3, -4, 4, 2 and 5, 7. g ஓட function வந்து set of 0, 2, 1, 0, 2, 4, -4, 2, 7, 0. இப்போ find பண்ண சொல்றது range of f of g is. Okay. Now இப்போ f of g equal to f of g of x அப்படின்னு தான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் தென் g of f equal to g of f of x அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ f of gக்கு என்ன ஃபங்க்ஷன் நம்ம டினோட் பண்ணுவோம், g of ஃபங்க்ஷன், g ஃபங்க்ஷன், g of x ஃபங்க்ஷன் தான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ ஜியோட வேல்யூ தான் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஓகே, f of gக்கு வந்து இங்கே ஃபங்க்ஷன் வந்து இந்த செட் வேல்யூஸை எடுத்துக்கணும். 0, 2, 1, 0, 2, 4, -4, 2 and then 7, 0. Okay, now the range of f of g is 0, 1, 2. Set of 0, 1, 2 is a range of f of g. Okay. Now 13th question பார்க்க போகிறோம். 13th question, let f of x equal to root of 1 plus x square. Then இப்போ வந்து இது கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து இதுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. f of xy equal to f of x into f of y அப்படிங்கிற ஆப்ஷன் கரெக்டாக வருமா, இல்லை f of xy வந்து greater than or equal to f of x into f of y, இல்லை f of xy வந்து less than or equal to f of x into f of y அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பிளனேஷனில் இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு f of x வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். given data 1 plus x square. ஓகே, now f of xy அப்படின்னா என்ன வரும், இப்போ கொஷனில் f of xy தானே கேட்டிருக்காங்க. ஸோ f of xy அப்படின்னு இந்த டேர்ம் வந்துச்சுன்னா என்ன வரும், 1 plus xy the whole square அப்படின்னு இந்த டேர்ம் வந்துடும். ஓகே, now எக்ஸாம்பிள் நான் வந்து xோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன், அண்ட் தென் yயோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். now f of xyல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f of xy equal to, now f of xy equal to root of 1 plus xy the whole square. Okay, now இப்போ f of 2 into 3 6 ஆயிரும், equal to 1 plus 6 square. So 1 plus 36. இப்போ இதோட வேல்யூ f of x வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு, 37 வரும். f of xy வேல்யூ இந்த மாதிரி வரும். அண்ட் தென் f of x into y அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, f of x into y அப்படின்னு போடும்போது எப்படி வரும், f of 2 into f of 3 அப்படின்னு நம்ம போடுவோம். அப்போது என்ன வரும், f of 2க்கு வந்து root of 1 plus 2 square, f of 3க்கு 1 plus root of 1 plus 3 square. ஓகே, now 1 plus 4 இங்கே வந்து 1 plus 9 அப்படின்னு வரும். ஓகே, and then root 5 into root 10. ஓகே, now இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், root 50 வரும். ஓகே, now இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா f of xy வந்து root 37, இது வந்து root 50. ஸோ வந்து இது எப்படி இருக்குது, எப்பயுமே வந்து f of xy வந்து less than equal to f of x into f of y. இது மாதிரி நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் போட்டு செக் பண்ணி பார்த்தாலும் f of xy தான் ஸ்மாலராக இருக்கும், இது கிரேட்டராக இருக்கும். ஓகே, அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். correct answer, f of xy equal to less than equal to f of x into f of y. Okay, now 14th sum பார்க்க போகிறோம். 14th question, if
g equal to set value of 1, 1, 2, 3, 3, 5, 4, 7 is a function given by g of x equal to alpha x plus beta. Then the value of alpha and beta are என்ன value நம்மளுக்கு find பண்ண சொல்றாங்கன்னா alpha and beta value find பண்ண சொல்லிருக்காங்க. Okay, now given வந்து g function given கொடுத்திருக்கிற set values எடுத்து எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் g of x equal to given data என்ன கொடுத்திருக்காங்க alpha x plus beta and then இப்போ நம்ம வந்து two set values மட்டும் எடுத்துக்கலாம் 1, 1 and 2, 3 set valuesல இருக்கிற 2 values மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இதில் substitute பண்ணி நம்ம alpha and beta value கண்டுபிடிக்க போகிறோம். Okay, now 1, 1 அப்படிங்கிறது function first data நம்ம எடுத்துக்கிறோம். g of 1ங்கிறத xல வந்து நம்ம first substitute பண்ணுறோம் and then next one அப்படிங்கிறது வந்து எங்கே substitute பண்ண போகிறோம்னா alpha x plus beta equal to 1 இந்த ஒன்று வந்து equal to 1ல போட்டிருக்கோம் ஒரு ஒன் வந்து xல substitute பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ xல வந்து 1 substitute பண்ணோம் அப்படின்னா alpha plus beta equal to 1. ஓகே, இது வந்து first equation நம்ம எடுத்துக்கலாம் and then second 2, 3 இந்த டேட்டா நம்ம எடுத்துக்கிறோம். next g of 2 equal to 2 வந்து xல substitute பண்ணிக்கணும் alpha x plus beta equal to 3. ஓகே, இந்த 3 வந்து equal to இங்கே போடணும். ஓகே, now alpha 2xங்கிற இடத்துல 2 நம்ம substitute பண்ணுறோம். so alpha into 2 plus beta equal to 3. now 2 alpha plus beta equal to 3. Okay, இதை second equation எடுத்துக்கலாம். Okay, now இப்போ alpha value beta value நம்ம find பண்ணுறதுக்காக 2 equation subtract பண்ண போகிறோம். Okay, subtract first and second equation. Okay, subtract first and second equation. இப்போ first second equation எடுத்துக்கலாம் 2 alpha plus beta equal to 3 and then alpha plus beta equal to 1. இப்போ நம்ம minus பண்ண போகிறோம். now beta cancel ஆயிரும் plus and minus 0. so இது வந்து cancel ஆயிரும் 3 minus 1 2 and 2 minus 1. okay, 2 இங்கே இருக்கு இங்கே 1 alpha இருக்கு. so 2 minus 1 1. so alpha அப்படின்னே போட்டுக்கலாம். okay, alpha equal to 2. okay, now நம்ம alpha value find பண்ணியாச்சு alpha equal to 2. okay, and then substitute alpha value in first equation. okay, first equation la alpha value substitute பண்ண போறோம். first equation alpha plus beta equal to 1. so alpha value 2 2 plus beta equal to 1 and then beta equal to 1 minus 2 beta equal to minus 1. okay, இப்போ beta value find பண்ணியாச்சு alpha value 2 and beta value minus 1. so 2, minus 1 is the answer. okay, so second option is the correct answer. okay, next 15th sum பார்க்கலாம். 15th question f of x equal to x plus 1 whole cube minus x minus 1 whole cube represent a function which is இது வந்து எந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது லீனியரா கியூபிக்கா இல்லை ரெசிப்ரோக்கல் ஆர் குவாட்ராட்டிக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, நவ் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து a plus b whole cube ஃபார்மேட்டில் இருக்குது, இது a minus b whole cube ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலா மெத்தடில் நம்ம இதை அப்ளை பண்ணலாம். இப்போ a plus b whole cube ஃபார்முலா என்ன நம்மளுக்கு a cube plus b cube plus 3a square b plus 3ab square. இது வந்து a plus b whole cube formula and then a minus b whole cube formula a cube minus b cube minus 3a square b plus 3ab square. okay, this is a minus b whole cube formula. now f of x ல வந்து இப்போ நம்ம ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலா படி f of x equal to x plus 1 whole cube minus x minus 1 whole cube. okay, now இது வந்து a b. okay, first x plus 1 whole cubeக்கு a plus b whole cube ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். first x cube plus b அப்படிங்கிறது 1. so 1 cube plus
3a square, so x square into b, b வந்து 1, okay, and then plus 3a, a வந்து x into 1, okay, now minus x minus 1 whole cube, okay, x minus 1 whole cube க்கு a minus b whole cube formula யூஸ் பண்றோம். so x cube minus b வந்து 1 cube and then minus 3x square into 1 plus 3x into 1, okay, and then x cube plus 1 cube வந்து 1 தான் plus 3x square into 1 3x square plus 3x into 1 3x, okay, and then இப்போ minus value இங்க இருக்கு, so minus வந்து நம்ம உள்ள வந்து multiply பண்ணிடலாம், so minus x cube ஆயிரும் plus x cube minus x cube ஆயிரும் and then minus 1 plus 1 ஆயிரும் plus 1 cube வந்து 1 and then minus minus plus ஆயிரும் plus 3x square minus plus minus, so minus 3x, okay. now இது எல்லாத்தையுமே நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். எந்தெந்த ஃபங்க்ஷன் எந்தெந்த வேல்யூஸ் வந்து கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் க்யூபும் மைனஸ் எக்ஸ் க்யூபும் கேன்சல் ஆயிரும், ஓகே, அண்ட் தென் ப்ளஸ் 3x அண்ட் தென் மைனஸ் 3x இருக்குது, அதுவும் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆகாது, மற்ற எல்லா டேர்ம்ஸுமே ப்ளஸில் இருக்குது. ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் 6x ஸ்கொயர் ஆயிரும் அண்ட் தென் ப்ளஸ் 1 plus 2 ஆயிரும், okay. now it is in a quadratic function, okay, it is a quadratic function, so option 4 is the right answer, okay. now ninth sum பார்க்கலாம். ninth question, let a equal to set of 1, 2, 3, 4 and b equal to set of 4, 8, 9, 10 and then a function f from a to b given by f equal to set of 1, 4, 2, 8, 3, 9, 4, 10 is a என்ன function கேக்குறாங்க, many to one function, identity function, one to one function, இல்ல into function அப்படின்னு கேக்குறாங்க, okay. now function வந்து f of x வந்து கொடுத்திருக்காங்க, f equal to 1, 4, 2, 8 and then 3, 9 and then 4, 10, okay. now நம்ம என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்க்கலாமா. 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா தி வேல்யூஸ் வந்து நெவர் ரிப்பீட்டட் வேல்யூஸ் வந்து இருக்கணும், ஓகே. நீ ரிப்பீட் ஆகக்கூடாது, சேம் வேல்யூ ரிப்பீட் ஆகக்கூடாது, ஓகே. இதில் எந்த வேல்யூமே ரிப்பீட் ஆகலை அண்ட் தென் எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து பேர்டு எலமெண்ட்ஸாக இருக்கணும் 1 to 1 ஃபங்க்ஷனில், ஓகே. now இப்போ நம்ம ஏ செட் வேல்யூஸ் இங்கே எடுத்துக்கலாம். ஏ செட்டில் வந்து என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, ஓகே. அண்ட் தென் பி செட் வேல்யூஸ் வந்து 4, 8, 9, 10 கொடுத்துருக்காங்க, ஓகே. நவ் 1 அப்படிங்கிறது வந்து 4க்கு வந்து பேரா, 1 வந்து ஃபங்க்ஷனில் வந்து 1 வந்து 4க்கு பேரா இல்லை 2க்கு பேரா அப்படின்னு பார்க்கணும், ஓகே. 1 வந்து 4க்கு பேர், 2 8க்கு, 3 வந்து 9க்கு, 4 வந்து 10க்கு, எல்லாமே பேர்டு எலமெண்ட்டாக தான் வருது, ஓகே. எல்லா எலமெண்ட்டுமே வந்து பேர் ஆகுது, ஸோ இட் இஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன், ஓகே. இட் இஸ் அ 1 to 1 function. So third option is a correct answer, okay.